முதலில் காங்கிரஸ் சாராத பிரதமர் ஒருவர் 5 ஆண்டு பதவி காலத்தை நிறைவு செய்த வரலாற்றை 13வது மக்களவையை படைத்தார் அடல் பிஹாரி வாஜ்பாய். அந்த தேர்தல் குறித்த சுவாரஸ்யங்களை விவரிக்கிறது இந்த காணொலி தொகுப்பு. ஆயிரத்து 1998 மே மாதத்தில் வாஜ்பாய் அரசு மேற்கொண்ட தொடர் அணு ஆயுத சோதனை, கூட்டணிகள் ஏற்பட்ட பிளவு மற்றும் கார்கில் போர் என வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 13 மாதங்களில் 1999 ஆண்டு மே மாதத்தில் ஆட்சியை இழந்தது. இதனைத் தொடர்ந்து 13வது மக்களவைத் தேர்தலை சந்தித்தது சுதந்திர இந்தியா. நாட்டின் அப்போதிருந்த 25 மாநிலங்கள் மற்றும் 7 யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 543 மக்களவை தொகுதிகளுக்கான மக்களவை பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க 1999 ஆண்டு 13வது மக்களவைத் தேர்தல் நடத்தப்பட்டது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் சோனியா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சியும் இந்த தேர்தலில் முக்கிய பங்கு வகித்தன. இத்தேர்தலில் 61.95 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். 543 மக்களவை இடங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் வேட்பாளர்கள், சுயேட்சைகள் உட்பட 4648 பேர் போட்டியிட்டனர். தேர்தலுக்காக நாடு முழுவதும் 7,74,651 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டது. 1999 ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி மற்றும் அக்டோபர் 3ஆம் தேதி ஆகிய நாட்களில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இத்தேர்தலில் 60.6 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. இது முந்தைய தேர்தலை விட 1.37 விழுக்காடு அதிகம். இந்த மக்களவைத் தேர்தலில் அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் உள்ள தம்லுக் மக்களவை தொகுதிகள் 83.76 விழுக்காடு வாக்குகளும், குறைந்தபட்சமாக ஜம்மு காஷ்மீரில் உள்ள மக்களவை தொகுதியில் 11.93 விழுக்காடு வாக்குகளும் பதிவானது. அப்போது வரை வாக்குச்சீட்டு முறையில் நடைபெற்று வந்த தேர்தல்களில் பல்வேறு பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் முடிவுக்கு கொண்டு வர 1982 ஆண்டில் கேரளாவில் உள்ள பரவூர் சட்டமன்ற தேர்தலில் முதலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் 1999 ஆண்டு நடத்தப்பட்ட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 45 மக்களவை தொகுதிகளில் முதன்முறையாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டது. 13வது மக்களவை தேர்தலுக்கான செலவு 947.69 கோடியாக அதிகரித்திருந்தது. மேலும் ஒரு தனி வாக்காளருக்கான செலவு 15 ரூபாய் 30 காசுகளாக அதிகரித்தது. மொத்தமுள்ள 543 மக்களவை தொகுதிகளில் 423 மக்களவை தொகுதிகளிலிருந்து பொது பிரதிநிதிகளும், 79 மக்களவை தொகுதிகளிலிருந்து பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகளும், 41 மக்களவை தொகுதிகளிலிருந்து பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பெரும்பான்மைக்கு 272 இடங்கள் தேவை என்ற நிலையில் 182 இடங்களை கைப்பற்றிய பாஜக, திமுக உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவோடு தேசிய ஜனநாயக கூட்டணி மூலமாக 270 என்ற இலக்கை எட்டியது. மேலும் 29 தொகுதிகளில் வெற்றி பெற்ற தெலுங்கு தேசம் கட்சியின் ஆதரவை பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி 296 தொகுதிகளுடன் பெரும்பான்மை பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி 134 இடங்களையும், இதர கட்சிகள் 113 இடங்களையும் கைப்பற்றின. பிரதமராக மீண்டும் அடல் பிஹாரி வாஜ்பாய் பொறுப்பேற்றார். எதிர்க்கட்சி தலைவராக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி பதவி வகித்தார். தனது 5 ஆண்டு பதவி காலத்தை நிறைவு செய்த முதலாவது காங்கிரஸ் சாராத பிரதமர் என்கின்ற பெருமையை அடல் பிஹாரி வாஜ்பாய் பெற்றது இந்த மக்களவையில்தான்.